அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு கதையை பார்க்க போறோம். கதையோட டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா, பிரச்சனைகள சுமக்காதீர்கள் அப்படின்ற மாதிரி டாபிக் குடுத்துருக்காங்க. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு காலேஜில தத்துவ வகுப்பு நடந்துட்டு இருக்குது. ஸோ சைக்காலஜி கிளாஸ் லைக் தட். ஸோ அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும்போது அந்த ஆசிரியர் என்ன பண்ணுறாங்கன்னா, கையில் ஒரு கண்ணாடி டம்ளர் வச்சுட்டு, அந்த கையை உயர்த்தி அந்த டம்ளர் பிடிச்சிட்டு இருக்காருங்களாம். ஸோ இப்போ எனக்கு கை வலிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க, இல்லை வலிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு 1 ஹவர் கழித்து தூக்கி பிடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னா, அப்போ வலிக்குமா? அதாவது அது வரைக்கும் அவர் தூக்கி பிடிச்சிட்டே இருக்கிறார் அந்த டம்ளரை. ஸோ அப்போ சொல்கிறாங்க, ஆமாம் ஏன் கை வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுவே இப்போது இன்றைக்கி ஃபுல்லாகவே நான் கையை தூக்கி பிடிச்சிட்டே இருக்கேன் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு. ஸோ நேரம் ஆக கை மறுத்து போகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு, அது எப்படி கை மறுத்து போகும்? நான் தான் கையில் இப்போ நான் வச்சுட்டு இருக்க கண்ணாடி கிளாஸ் அந்தளவுக்கு ஒன்றும் வெயிட்டே கிடையாது. ஸோ இது எப்படி தூக்கி வச்சுட்டு இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறாங்க, சொற்பந்தான் ஐயா, ஆனால் நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக தூக்கி வச்சுட்ருக்கீங்க, அதோட பெயின் ஹெவியாக இருக்கும் இல்லைங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் ஒரு கடைசியாக ஒரு கன்க்ளூஷன் சொல்லி முடிக்கிறார். என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, உண்மைதான் எனக்கு கை வலிக்கும், மறுத்து போகும். ஆனால் நான் என்ன செய்வேன் அப்படின்னா, அந்த டம்ளர் கீழே வச்சிடணும் இல்லைங்களா, ஏன்னா வலிக்குது இல்லையா கை, ஸோ அதனால் கீழே வச்சிடணும். ஸோ இந்த இடத்துல நான் என்ன சொல்கிறது அப்படின்னா, இந்த டம்ளரை தான் நீங்கள் வாழ்க்கையில் சந்திக்க பெரிய பிரச்சனைகளாக நினச்சிட்ருக்கீங்க. ஆனால் அதே யோசிச்சு கொண்டு இருந்தோம் அப்படின்னா, அடுத்த விஷயத்தில் நம்மளோட மைண்ட் போகாது இல்லைங்களா. அதாவது நிறைய விஷயங்கள் செய்யும்போது நம்மளோட கவனம் சிதறி, ஸோ செய்ய வேண்டிய வேலையை செய்யாமல் போயிடுவோம். ஸோ அந்த டம்ளர் இறக்கி வச்சிருங்க ஒரு ஓரமாக. பிரச்சனை எப்படி வருதோ அதே சரியாகிடும் அப்படின்னு சொல்லி இந்த கதையை முடிக்கிறாரு. ஸோ அதே தான் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும், ஸோ அதை சமாளிக்கிறதுக்கு நம்ம மூளையை கண்டிப்பாக எதனா ஒரு ஐடியா கொடுக்கும். ஸோ அது ஐடியா கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ கொடுக்கும்போது அதை நம்ம உபயோகப்படுத்தி நம்ம பிரச்சனைகள்லேருந்து தகர்த்தெறிஞ்சிட்டு அதுலேருந்து வெளியே வந்துடலாம். கதை எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.